எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கிறத பார்த்து இப்போ எங்க அக்காவே உங்களை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. ஆனா அது எதையும் எங்களால தடுக்க முடியல. எல்லாமே எங்க கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. அதான் உங்களை நேர்ல பார்த்து கேட்டுட்டு போக வந்திருக்கோம். மறுபடி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப இங்க வந்து நின்னு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டா இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு நீ எதிர்பார்க்கிற? அடுத்து என்னென்ன ஆபத்து வரும், அதை எப்படி தடுக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஏற்கனவே ஆபத்து உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? பேருக்கு தான் கல்யாணம் ஆனாலும் இப்ப வரைக்கும் அந்த பொண்ணும் எங்க பையனும் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையில ஒண்ணு சேரல. அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது சுப நிகழ்ச்சி உன் வீட்டுல நடந்துச்சா? ஆமாங்கய்யா, அந்த பொண்ணுக்கு இப்பதான் தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடத்தணும். நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு முறை கழுத்துல ஏறின தாலிக்கு வீரியம் கம்மி. ஆனா மறுமுறையோ அதே தாலிய பிரிச்சு கோத்து அந்த பொண்ணு கழுத்துல ஏறினதுனால உன்னோட மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு நிர்கதியா நிராயுதபாணி ஆக்கிடும். என்னங்கய்யா சொல்றீங்க? சத்தியத்தை சொல்றேன். நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு நீ சொல்லிட்ட. ஆனா இப்ப நான் சொல்ல போறதல்ல அடுத்து நடக்க போறத பத்தி. ஐயா, தயவு செஞ்சு நீங்க சொல்றது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரி சொல்லுங்க. நான் யாரையும் சார்ந்தவனும் இல்ல, யாருக்கும் சார்ந்தும் என் சத்தியத்தை மறைக்கவும் முடியாது. உன்னோட குடும்பத்துல இனிமே ஒவ்வொரு அழிவா ஏற்பட போறது உறுதி. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீங்க யாரும் நம்பல. ஆனா அது ஒவ்வொன்றும் இப்ப உங்க வீட்டுல நடக்கிறத பார்த்துதான் நீங்க இப்ப நம்பி இங்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சாமி, வேற வழி இல்லை எங்களுக்கு. நடந்தது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு முழுசா உங்களை நம்பி நீங்க ஏதாவது உதவி செய்வீங்கிற எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கோம். கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் இருக்கு. அடுத்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணு உன் வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும். இல்ல நீங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி கூட அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிருங்க. ஒருவேளை அந்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியலன்னா அடுத்து உங்க பரம்பரையே இருக்குமான்னு சந்தேகம்தான்.